வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை. திருவக்கரை அருகே லாரி ஓட்டுநர் அதிகாலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பங்கு சந்தை மூலம் அதிக லாபம் பெறலாம் என ஆசை காட்டி புதுச்சேரி வாலிபரை ஏமாற்றிய அஸ்ஸாம் வாலிபர் கைது. இனி விரிவான செய்திகள். பக்ரீத் பண்டிகையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இறை தூதர் இப்ராஹிம் நபியின் தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் தியாகத்தை உணர்த்தும் வகையிலும் பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நாளை தியாக பெருநாளாகவும் இஸ்லாமியர்கள் கொண்டாடி வருகின்றனர். புதுச்சேரியில் இன்று பக்ரீத் பண்டிகையொட்டி தவ்ஹீத் ஜமாத் அமைப்பு சார்பில் கடற்கரை சாலையில் உள்ள காந்தி திடலில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று சேர்ந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒருவரை ஒருவர் ஆற தழுவி பக்ரீத் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் புதுச்சேரியில் உள்ள குத்பா பள்ளி, மீரா பள்ளி, நெல்லித்தோப்பு ஈத்கா பள்ளி மற்றும் காரைக்காலில் உள்ள பெரிய பள்ளிவாசல் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களில் இன்று காலை 6 மணி முதல் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதனிடையே பக்ரீத் பண்டிகையினை கொண்டாடும் இஸ்லாமியர்களுக்கு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் தலைவர்கள் பக்ரீத் தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். திருவக்கரை அருகே லாரி ஓட்டுநர் அதிகாலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதிக்குட்பட்ட மதுரப்பாக்கம் கிராமத்தைச் சேர்ந்தவர் கதிர்வேல். இவர் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் இயங்கி வரும் டிபிஎம் கிரஷர் ஒன்றில் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். நேற்று மாலை உளுந்தூர்பேட்டைக்கு எம்சாண்ட் ஏற்றிக்கொண்டு சென்ற நிலையில் இரவு 12 மணி அளவில் திருவக்கரைக்கு திரும்பி வந்துள்ளார். பின்னர் அதே பகுதியில் லாரி டிரைவராக பணியாற்றி வரும் தனது மகனை போனில் தொடர்பு கொண்டு பேசி இவர் பணியாற்றி வரும் கிரஷருக்கு அழைத்துள்ளார். அங்கு வந்த இவரது மகன், நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டாம், இங்கேயே படுத்துக் கொள்ளுங்கள் என கூறியுள்ளார். தனக்கு தூக்கம் வரவில்லை என கூறிய கதிர்வேல் அங்கிருந்து தனது மகனின் இருசக்கர வாகனத்தில் திருவக்கரையில் தெருக்கூத்து பார்க்க சென்றுள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை 3 மணி அளவில் வானூர் காவல் நிலையத்திற்கு திருவக்கரை இருளர் குடியிருப்பு பகுதியில் சாலை ஓரத்தில் ஒருவர் இறந்து கிடப்பதாக தகவல் வந்துள்ளது. தகவலின் பேரில் கோட்டக்குப்பம் டிஎஸ்பி உமாதேவி மற்றும் வானூர் காவல் நிலைய ஆய்வாளர் சிவராஜன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டதில் கதிர்வேலின் தலை, முதுகு, கை உள்ளிட்ட பகுதிகளில் வெட்டு காயங்களுடன் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் அவரது உடலை கைப்பற்றிய வானூர் காவல் நிலைய போலீசார் உடற்கூறு ஆய்விற்காக உடலை புதுச்சேரி பிம்ஸ் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மேலும் இச்சம்பவம் தொழில் போட்டியின் காரணமாக நடைபெற்றதா அல்லது முன் விரோதம் காரணமாக நடைபெற்றதா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பங்கு சந்தை மூலம் அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை காட்டி புதுச்சேரி வாலிபரை ஏமாற்றி 54 லட்சம் ரூபாய் மோசடி செய்த அஸ்ஸாம் வாலிபரை புதுச்சேரி இணையவழி போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் ராஜகுமாரன். இவர் ஃபேஸ்புக்கில் பங்குச்சந்தை விளம்பரம் ஒன்றை பார்த்து அதில் இருந்த லிங்கை கிளிக் செய்து வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்ந்துள்ளார். இதனையடுத்து ராஜகுமாரனை மஞ்சு பட்சிசா என்பவர் வாட்ஸ்அப் கால் மூலம் தொடர்பு கொண்டு டெலிகிராம் குரூப்பில் சேர்த்து பங்குச்சந்தை பற்றிய விவரங்களை அறிமுகப்படுத்தி 83% லாபம் பெற்று தருகிறோம் என்று தெரிவித்துள்ளார். மேலும் SPIS என்ற ஆப் லிங்கையும் அனுப்பி பதிவிறக்கம் செய்யுமாறு தெரிவித்துள்ளார். அதனை உண்மை என நம்பிய ராஜகுமாரன் 54,42,500 ரூபாய் பணத்தை முதலீடு செய்துள்ளார். இதனையடுத்து அவர் பதிவிறக்கம் செய்த ஆப்பில் லாபம் சேர்த்து 96,03,669 ரூபாய் இருப்பதாக காட்டியுள்ளது. அந்த பணத்தை ராஜகுமாரன் எடுக்க முயன்ற போது எடுக்க முடியவில்லை. விசாரித்த போது அது போலி பங்குச்சந்தை என்பது தெரிய வந்துள்ளது. இதனையடுத்து அதிர்ச்சியடைந்த ராஜகுமாரன் உடனடியாக இதுகுறித்து புதுச்சேரி இணையவழி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். விசாரணையில் அசாம் மேரிகான் மாவட்டத்தைச் சேர்ந்த அஜிபுர் ரஹ்மான் என்பவர் இந்த மோசடியில் ஈடுபட்டது தெரிய வந்தது. உடனே அசாம் விரைந்த இணையவழி தனிப்படை போலீசார் அஜிபுர் ரஹ்மானை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து நடத்திய விசாரணையில் இவர் மீது 30க்கும் மேற்பட்ட மோசடி புகார்கள் இருப்பதும் அவரது சகோதரர் வங்கி கணக்கில் 2,50,00,000 ரூபாய் பண பரிவர்த்தனை நடந்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. அவரிடமிருந்து ஒரு சிம் கார்டு, 3 செல்போன்கள், வைஃபை, இன்டர்நெட், 2 லேப்டாப், 2 லட்சம் ரூபாய் பணம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் தொடர்புடைய மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். புதுச்சேரி நாட்டிய சாஸ்திரலய இசை மற்றும் நடன பள்ளியின் அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திரலய இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள்
குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 6வது அரங்கேற்ற விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அரங்கேற்றத்தில் நடனமாடிய 9 மாணவிகளை பாராட்டி சான்றிதழ்களை வழங்கினார். மேலும் இவ்விழாவில் கலைமாமணி ஜெயஸ்ரீ நாராயணன், கலைமாமணி விசித்திர பாலகண்டி, குரு எஸ்தர் பிரதீபா மற்றும் அட்வொகேட் ராம் முனுசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி வைத்து விழாவினை துவக்கி வைத்தனர். மேலும் முதலமைச்சர் பேசுகையில், புதுச்சேரி நாட்டிய சாஸ்திரலயாவில் அரங்கேற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் உண்மையில் மகிழ்ச்சி அடைவதாகவும், மேலும் பிள்ளைகள் படிப்பு மட்டுமல்லாமல் கலைகள் மற்றும் விளையாட்டுகள் மீதும் ஆர்வம் செலுத்த வேண்டும் என்றும், அவை மனதையும் உடல் நலத்தையும் உறுதிப்படுத்தும் என்றும், மேலும் நாட்டிய சாஸ்திரலயாவின் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு சிறப்பாக நாட்டிய பயிற்சி அளித்துள்ளனர் என்றும், மாணவிகளில் நாட்டியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் நுணுக்கமாக முக பாவத்துடன் பாடலின் வரிக்கு ஏற்றவாறு சிறப்பாக நாட்டியம் ஆடினர் என்றும், தான் கலந்து கொண்ட நாட்டிய நிகழ்ச்சிகளில் இது ஒரு சிறப்பான நாட்டிய நிகழ்ச்சியாக கருதுவதாகவும், ஆதலால் மனப்பூர்வமான தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தார். மேலும் நாட்டிய சாஸ்திரலய இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் வில்லியனூர், அர்மார்த்தபுரம், பிருந்தாவனம், திருபுவனை ஆகிய 4 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்டு பாரம்பரிய முறையில் பரதநாட்டியம் மிக சிறப்பாக கற்பிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர்களின் குழுவினரின் பரதநாட்டியம் சிறப்பாக இடம்பெற்று பரிசுகளை வென்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இவை மட்டுமல்லாமல் குரு உமா, குரு மாதவி 15 சலங்கை பூஜை விழா சிறப்பாக நடத்தியுள்ளனர். மேலும் புதுச்சேரி, தமிழ்நாடு மட்டுமல்லாமல் மலேசியா, வியட்நாம் போன்ற வெளிநாடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளனர். மேலும் இசை மற்றும் பரதநாட்டியம் பாரம்பரியம் மாறாமல் பரதநாட்டியத்திற்கு உண்டான முழு மார்க்கத்தையும் வழங்கிய 9 மாணவிகளின் அரங்கேற்றத்தை கண்டுகளித்த சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் வெகுவாக கவர்ந்தனர். புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கமல கணபதி ஆலயத்தின் புதிய ஆலயம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட திருமலை தாயார் நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கமல கணபதி ஆலயத்தின் புதிய ஆலயம் கட்டுமான பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உழவர்கரை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். பின்னர் கோவில் நிர்வாகத்தின் சார்பாக அளிக்கப்பட்ட சிறப்பு மரியாதைகளை ஏற்றுக்கொண்டு கோவில் திருப்பணிக்கான நன்கொடையையும் கோவில் நிர்வாகத்தினரிடம் வழங்கினார். அப்போது கோவில் நிர்வாகத்தினர், ஊர் முக்கியஸ்தர்கள், என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சாலை விரிவாக்க பணிக்கு லாஸ்பேட்டை தொகுதி வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி லாஸ்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கல்லூரி சாலையில் RC24 லாஸ்பேட்டை சாலையிலிருந்து நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சதுக்கம் வரை யூ வடிவு வாய்க்காலை மறுசீரமைத்து சாலை இருபுறமும் அகலப்படுத்தி சீரமைக்கும் பணிக்கு 2,63,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவருமான வைத்தியநாதன் தலைமையிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி முன்னிலையிலும் பூமி பூஜை நடைபெற்றது. மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கூட்டம் செயற் பொறியாளர் சீனிவாசன், இளநிலை பொறியாளர் லோகநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளரை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கூறுகையில், லாஸ்பேட்டை தொகுதியில் இந்த சாலையானது மிகவும் முக்கியமானது. தினமும் கல்லூரி முதல் பல்வேறு பொதுமக்கள் பயணிக்கும் பேருந்துகள் இச்சாலையில் சென்று வருவதால் குறுகிய நிலையில் உள்ளது. இதனால் போக்குவரத்தும் பாதிப்பு ஏற்படுகின்றது. அதனால் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பொதுப்பணித்துறை மூலம் சாலை விரிவாக்க பணி நடைபெற உள்ளது. இதற்கு இப்பகுதி மக்கள் மற்றும் வியாபாரிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு கடந்த திங்கட்கிழமையன்று கணபதி ஹோமத்துடன் நிகழ்ச்சிகள் தொடங்கியது. தொடர்ந்து செவ்வாய்க்கிழமையன்று மகாலட்சுமி ஹோமம், தன பூஜை, கோ பூஜை உள்ளிட்ட பல்வேறு ஹோமங்களும், புதன்கிழமையன்று நவகிரக ஹோமம், காப்பு கட்டுதல், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக பூஜைகள், பூர்ணாகுதி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும், வியாழக்கிழமை 2ஆம் கால யாக பூஜைகள், கலச ஸ்தாபனம், அம்மன் மற்றும் பரிவார தெய்வங்கள் பிரதிஷ்டை நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை காலை முக்கிய நிகழ்வாக அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன், ஸ்ரீ பிடாரியம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா முன்னிலையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஆலய நிர்வாகத்தினர், ஊர் பொதுமக்கள், பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி, திருப்பணி குழு மற்றும் ஒதியம்பட்டு ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர்.
பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 திட்டத்திற்கான வருமான சான்றிதழ்கள் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு தொகுதி 10 கண்டு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2.0 அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் ஊசுடு தொகுதி பயனாளிகளுக்கு வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சருமான சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என சுமார் 69 பயனாளிகளுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கல்வீடு கட்டும் திட்டத்திற்கான வருமான சான்றிதழ் பெறுவதற்கான விண்ணப்பத்தினை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி மற்றும் பாஜக கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், இளைஞர் அணியினர், மகளிர் அணியினர் மற்றும் பல்வேறு பிரிவுகளின் அணியினர், ஊர் முக்கியஸ்தர்கள், பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சுல்தான்பேட்டையில் பக்ரீத் திருநாளை முன்னிட்டு இஸ்லாமியர்களின் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இஸ்லாமியர்களின் தியாக திருநாளாக பக்ரீத் பண்டிகை உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்படுகின்றது. இதனையடுத்து புதுச்சேரி மாநிலம் சுல்தான்பேட் பகுதியில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி பக்ரீத் திருநாள் வாழ்த்துக்களை கூறி அன்பை பரிமாறிக்கொண்டனர். உலகில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் சகிப்புத்தன்மையோடும் விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மையோடும் சகோதரத்துவத்தோடும் நீண்ட அன்பை பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி பிரம்மோற்சவ விழா நடைபெற்றது. அரியாங்குப்பம் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தின் பிரம்மோற்சவ தீமிதி திருவிழா கடந்த மாதம் 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இந்த ஆலயத்தில் சுவாமி வீதி உலா, திருக்கல்யாணம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று விழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் காலையில் ஸ்ரீ வேத விநாயகர் கோவிலில் இருந்து புனித நீர் திரட்டி சிறப்பு அபிஷேகங்கள் செய்து அரவான் படுகளம் கொண்டு செல்லுதல், படுகளம் அமைத்தல், தீக்குலுக்கி அக்னி கொண்டு செல்லுதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்று மாலை சங்கராபரணி நதிக்கரையில் நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு மாட வீதிகளில் வீதி உலா வந்து தீக்குழி இறங்கி தீமிதி திருவிழா மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் நோன்பு மேற்கொண்டு காப்பு கட்டி தீக்குழி இறங்கி தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி அமுல் என்கின்ற கமலஜோதி, விழா குழுவினர்கள், உபயதாரர்கள், ஊர் பொதுமக்கள் ஆகியோர் இணைந்து செய்திருந்தனர். காலப்பட்டு தொகுதி ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டது. புதுச்சேரி அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் கல்வித்துறையின் மூலம் 10ஆம் வகுப்பு பயிலும் பிற்படுத்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு 2025-26ஆம் கல்வி ஆண்டிற்கான இலவச மிதிவண்டி வழங்கும் திட்டத்தின் கீழ் காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 65 மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட காலப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்துரை கூறினார். மேலும் கடந்த கல்வி ஆண்டில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் பள்ளி அளவில் அதிக மதிப்பெண்கள் பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் தனது சொந்த நிதியின் மூலம் ரொக்க பரிசுகளையும் வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி தலைமை ஆசிரியை, ஆசிரியர்கள், கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், மாணவ மாணவிகளின் பெற்றோர் மற்றும் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் வார்டு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர் விநாயகமூர்த்தி செய்திருந்தார். லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய வளாகத்தின் முன்பு ஐமாஸ் விளக்கினை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் திறந்து வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் பிரசித்தி பெற்ற சிவசுப்பிரமணிய ஆலயம் அமைந்துள்ளது. அப்பகுதி மக்கள் இன்றி புதுவை மாநிலம் முழுவதும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வந்து செல்கின்றனர். இந்நிலையில் பக்தர்கள் பாதுகாப்பிற்காகவும் அப்பகுதி மக்கள் பாதுகாப்பிற்காகவும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நடவடிக்கையில் அப்பகுதியில் பிரம்மாண்ட ஹைமாஸ் விளக்கு அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் கலந்து கொண்டு விளக்கினை திறந்து வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், சிவசுப்பிரமணிய சுவாமி ஆலய நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர்.
புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8980 ரூபாய். தங்கம் 1 பவன் 71,840 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1140 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பக்ரீத் பண்டிகையொட்டி புதுச்சேரி கடற்கரை சாலையில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் ஒன்று கூடி சிறப்பு தொழுகை. திருவக்கரை அருகே லாரி ஓட்டுநர் அதிகாலையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. பங்குச் சந்தை மூலம் அதிக லாபம் பெறலாம் என ஆசை காட்டி புதுச்சேரி வாலிபரை ஏமாற்றிய அஸ்ஸாம் வாலிபர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.